Hello dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today it's actually an English class but I have given you social revision because next Thursday on 6th of May நீங்க social unit 2 hydrosphere எழுத போறீங்க exam. So எல்லாரும் இந்த யூனிட்ல வந்திருக்க ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் எல்லாம் நல்ல மாதிரி பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிவிஷன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டுடே we'll first see the evaluation part because evaluation part completely உங்களுக்கு homework கொடுத்திருந்தது and revision part. Okay, so evaluation. Open your textbook page number 122. I hope most of you would have done this homework. Most of you எங்க யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோஸ், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. And I think some parents came today, so அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும். Anyways, first one, choose the correct answer. Hydrosphere is the total amount of dash present on earth. Hydrosphere na total amount. Hydro nale water, litho na land, lithosphere. Atmosphere na air. So hydrosphere is the total amount of water. Okay, so option water. Find the odd one. Idla Ganga, Atlantic, Arctic and Pacific. So Atlantic, Arctic and Pacific இதெல்லாம் என்ன? Oceans, பெருங்கடல்கள். அப்படிதானே? How many oceans are there? How many oceans? Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. Then Ganges or Ganga is a river. அது ஒரு நதி. அப்படிதானே? So அதான் odd one. So I've ticked that. Water body that is surrounded by land on all sides is called. எல்லா சைட்லையும் ஒரு land இருக்கு, I mean ஒரு water body இருக்கு. இந்த water body I'll give it with blue. அந்த water bodyயோட எல்லா சைட்லையுமே நிலம் land இருக்குன்னா எல்லா சைடும் இட் இஸ் சரௌண்டட் பை லேண்டா இருந்தா அது என்ன? எது பாண்டும் இப்படிதான், அப்படிதானே? குளமும் அப்படிதான். ஆனால் ஒரு பெரிய மோர் தேன் வென் கம்பேர்ட் டு பாண்ட் பிக் வாட்டர் பாடியாக இருந்தால் இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ரிவரும் இல்லை, கல்ஃபும் இல்லை, லேக் தான் கரெக்ட் ஆன்சர். பேயும் இல்லை. கல்ஃபும் பேயோட டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்குக்கு கண்டிப்பாக கேட்பேன் கல்ஃப் பே. ஸோ அது புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், fourth one, evaporation is the dash stage of the water cycle. First water வந்து evaporate ஆகி water vapor convert ஆகிறது தான் first stage in stage 1 in water cycle. So it's the first stage. Dash is a broad inlet of the water body where the land curves inwards. பெரிய water body, broad inlet of water body அப்படின்னு வந்தாலே bay. ஸ்மால் இன்லெட் ஆஃப் வாட்டர் பாடி அப்படின்னு வந்தா அது என்னது? ஸ்மால் இன்லெட் ஆஃப் வாட்டர் பாடின்னு வந்தா அது கல்ஃப். அதாவது அந்த லேண்டுக்கு இடையில ஸ்மால் இன்லெட்டா இருக்கும், அப்படிதானே? ஒரு சின்ன இன்லெட்டா இருக்கும், அதுதான் கல்ஃப். இந்த இதோட ஆன்சர் வந்து பே. ஏன்னா பெரிய அது அந்த தமிழ் நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விரிகுடா வளைகுடான்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ கல்ஃப்னா இட்ஸ் வளைகுடா, பே விரிகுடா. ஓகே தானே? ஓகே, that's it. So next one is match the following. I've given the photos for everything. Maybe your teacher would have sent the photos. So அதை பார்த்து நீங்க cross check பண்ணிக்கோங்க. Fresh water. இதில் லேக்ஸ்லே சால்ட்டி வாட்டர்னு நம்ம படிச்சிருக்கோம். உப்பு நீர் இருக்கக்கூடிய லேக்ஸ், ஏரிகளும் உண்டு. அதே மாதிரி சால்ட்டி இல்லாமல் ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீருடைய லேக்ஸும் இருக்குது. ஸோ அதில் கொள்ளேறு லேக் தான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு அந்த லேக்ஸ் எக்ஸாம்பிள்லே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? கொள்ளேறு லேக் இன் ஆந்திர பிரதேஷ்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்குன்னா தெரியும். தென் லகூன்னா என்ன? நான் சொன்னேன் கொஞ்சம் உப்பு தண்ணி சீலேருந்து செப்ரேட்டடாக கொஞ்சம் சால்ட் வாட்டர் வந்து செப்ரேட் ஆகி இன்னும் ஒரு லோ டெப்த் வாட்டர் லெவலாக ஃபார்ம் ஆகும். அதுதான் லகூன்னு சொல்லுவோம். ப்ளூ லகூன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சிலிக்கா லேக் இன்
Odisha, அதுதான் best example. Okay, that is lagoon. So second one is this. Next, joins Indian Ocean and Bay of Bengal. அது straightனா joins to water bodies. ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ரெண்டு large water bodies, ரெண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமையக்கூடியது தான் நம்ம ஸ்ட்ரெயிட் சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்தியன் ஓஷனையும் பே ஆஃப் பெங்காலையும், இந்தியன் ஓஷன்னா பெரிய இந்திய பெருங்கடல் அண்ட் பே ஆஃப் பெங்கால் உங்களுக்கு தெரியும், வங்காள விரிகுடா. ஸோ அந்த இதை இரண்டையும் இணைக்கக்கூடியது எது? பார்க் ஸ்ட்ரெயிட். ஓகே, வாட்ஸ் த நேம் தே ஹவ் given? Park Strait. Okay, these are important for 1 mark. You should understand and study. It is otherwise it will be very difficult. Next, inland salt water lake. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக்ஸில் சம்பார் சால்ட் வாட்டர் லேக் ஒன்று ராஜஸ்தானில் இருக்குது. நான் அந்த பார்ட் 2 வீடியோ நல்ல மாதிரி புரிஞ்சு படித்தவங்களுக்கு இது ஈஸியாக அந்த ஆப்ஷன் பார்க்காமலே நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். நெக்ஸ்ட், கண்டென்சேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ். கண்டென்சேஷனா வாட்டர் வேப்பர் வந்து இவாப்ரேட் ஆன வாட்டர் வேப்பர் வந்து இட் ரைசஸ் அப் because it is lighter and it rises up and it reacts with the cool temperature and cool temperature கூட react பண்ணி அது என்ன கண்டென்ஸ் டவுன் கூல் டவுன் ஆகும். அப்படி அந்த வாட்டர் வேப்பர்ஸில் இருக்கக்கூடிய மிக சிறு நீர்த்துளிகள் வந்து it cools down and form water droplets, and the water droplets they continue to combine and form clouds, மேகங்களாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே தானே? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட், இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நல்ல மாதிரி படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 122லே இந்த 2 இருக்குது, 123ல இது 3 இருக்குது. ஓகே, கரெக்ட் தானே? About 97% of water on the earth is salt water. True. நமக்கு இருக்கக்கூடிய 100%லையும் அதில் 97% வந்து salt water. அதில் only 3% வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர். இது வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம டேர்ம் 1ல இருந்தே இது படிச்சுட்டு இருக்கோம், மறக்கவே கூடாது. water is not necessary for our basic needs. அப்படியா? நமக்கு water is the essential source and it's a precious resource what God has created. Am I right? So the answer is false. Water in the sea water is sweet. No, it's false. Water in the sea is salty. Salty, sweet illa salt. We should keep the tap open throughout while washing utensils. Plates, utensils means utensils. What do you mean by utensils? What do you mean by utensils? Vessels எல்லாம் இந்த சமையலுக்கு உபயோகிக்கக்கூடிய பாத்திரங்கள் அதெல்லாம் தான் யூட்டென்சில்ஸ் வரும். ஸோ அந்த யூட்டென்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது த்ரூ அவுட் முழுசாகவே நம்ம தண்ணி டேப் ஓப்பனில் வைக்கணுமா? கூடாது. நம்ம சோப் எல்லாம் போட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது க்ளோஸ்லேயே தான் இருக்கணும். ஃபைனலி அந்த வாஷிங் ஸ்டேஜ் வரும்போது நல்லா தண்ணியில் போட்டு அலசி அப்படியே கழுவி எடுக்கணும். அப்படி தானே? ஸோ அது ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். we should save water. True. அது you all know. வெரி சிம்பிள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இனி யூனிட் 2ல இருக்கக்கூடிய 1 word questions நல்ல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், பின்னாடி இவாலுவேஷன் பார்ட்டில் இருக்கிறதும் நீங்கள் படிக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் திஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுவும் படிச்சுக்கோங்க. பட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த what is that? 1 word questions inside the bookல இருக்கக்கூடிய 1 word questions நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 111 ஓப்பன் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 111 ஓப்பன். ஸோ அதில் ஹைட்ரோஸ்பியர்னு எழுதியிருக்கும் போது about 71% வந்து of earth is covered with, I'm sorry, I flipped over the page, wait. about 71% வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்படி தானே? அதாவது வாட்டர் கண்டென்டால் நிரம்பி இருக்கு. நம்ம எர்த்லே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாஸ் தவிர்த்து பார்க்கும்பொழுது 71%, 100%ல 71% வந்து ஹைட்ரோஸ்பியர்
வாட்டர் பாடிஸால கவர் ஆகிருக்கு எர்த். ஸோ அது நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஷின் ஆன்சர்ஸ்லையும் இது கொஷின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர்லையும் இதை படிப்போம். ஸோ நல்ல மாதிரி படிக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன் 97% வந்து சால்ட் வாட்டர் அண்ட் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர். இது நீங்கள் மறக்கவே கூடாது. அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஹைட்ரோஸ்பியருக்கு 3 ஸ்டேட்லையும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். எதெல்லாம்? லிக்விட், வேப்பர், அதாவது சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அந்த என்டையர் அந்த ஒரு செக்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. 71% ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர் கவர் 71% ஆஃப் த பிளானட் எர்த், 97% ஆஃப் வாட்டர் சால்ட் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் 3%. இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி 1 மார்க்குக்கு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 112. அதில் there is no aquatic life in Dead Sea because it is too salty. ஸோ டெட் சீன்னு ஒரு சீ இருக்கு. அது வந்து ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதுனால இந்த கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அக்வாட்டிக் லிவிங் பீயிங்ஸுக்கெல்லாம் அங்கே வந்து உயிர் வாழ முடியாது. ஏன்னா இட் இஸ் வெரி சால்ட்டி. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 1 மார்க்குக்கு இருக்கு. தென் பேஜ் நம்பர் 114. ஆல்ரெடி நீங்கள் எப்போவுமே படிக்கிறதா. ஓஷன்ஸ், எவ்வளோ ஓஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன். ஸோ there are 5 oceans. What are the names? What are they? They are the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic. Arctic எழுதும்போது ARCTIC. ஆர்டிக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஆர்டிக் ARTICன்னு எழுதிடக்கூடாது. தட் இஸ் ராங். ARCTIC, that is Arctic. Okay, so page number 114ல அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஜ் 115 ஓப்பன் பண்ணுங்க. அதில் let us know fact. It is incredible that a wide variety of Earth's living organisms exist within oceans. அது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்க்ரெடிபிளான ஒரு விஷயம் என்னன்னா, மேக்சிமம் உயிரினங்கள், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எர்த்தில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து ஓஷன், பெருங்கடல் வாழ் அல்லது கடல் வாழ் உயிரினங்களாகத்தான் இருக்கு. ஓகே, அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அது கீழே இருக்கக்கூடியது கேஞ்சஸ், யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, அதெல்லாம் காவேரி. All that you have to mark. இது 1 மார்க்லையோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் கிருஷ்ணா ஆப்போசிட்ல இருந்தால் மேட்ச் பண்ண தெரியணும். அதே மாதிரி டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இன் இந்தியா அப்படின்னா யூ ஹவ் டு ரைட் எனி ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். கேஞ்சஸ் ஆர் யமுனா ஆர் கோதாவரி, ஏதாவது ஒரு ரிவர் கேட்டால் ஒரு ரிவரோட பேர் எழுதணும் இந்த நம்பர் ஆஃப் இல்லை. ஓகே, தென் பேஜ் நம்பர் 117. அதில் இருக்கக்கூடிய சம்பார் சால்ட் லேக் இன் ராஜஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக்ஸ் இன் இந்தியா. இப்போ தான் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோம். சம்பார் லேக் எங்கே இருக்கு? ராஜஸ்தானில். வாட் இஸ் தட்? உள்நாட்டு உப்பு ஏரிகளுள் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த சம்பார் சால்ட் வாட்டர் லேக். எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் SAMBHAR ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. யூ ஆர் grown up now. Next page number 116 எடுங்க. 117க்கு முன்னாடி. ஓகே, 116 also you take. I'll write it here. 116 and 117. ஓகே, 116ல அந்த பேக்கும் கல்ஃபுக்கும் இருக்கிற அந்த சேஞ்சை வந்து பார்த்துக்கோங்க. கல்ஃப்னா what do you mean by Gulf? What do you mean by Gulf, students? கல்ஃப்னா இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் மன்னார், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள்ஸா. அதாவது அந்த லேண்ட் தான் பெருசா இருக்கும், அப்படிதானே? லேண்ட் வந்து ப்ராடடா இருக்கும். ஆனா அந்த இன்லெட், அந்த தண்ணியோட அந்த வாட்டர் பாடியோட அந்த இன்லெட் வந்து நேரோ ஸ்பேசிங்ல இருக்கும். நேரோ ஸ்பேசிங்ல இந்த வாட்டர் இருக்கும், அதுதான். ஸோ கல்ஃப் இஸ் அ டீப் இன்லெட் ஆஃப் த சீ, surrounded by land with a narrow mouth. Okay, that is called Gulf. வளைகுடா. பேனா broad inlet. அந்த வாட்டர் பகுதி தான், நீர்ப்பரப்பு தான் அதிகமா இருக்கும். அதுல லேண்ட் வந்து இன்வெர்ட்ஸா கர்வின் ஆகி இருக்கும். ஓகே தானே? ஸோ தட் இஸ் பே.
Bay means very good. So அந்த Gulf and Bay ஓட அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மேட்ச் ஆர் ஒன் வேர்ட் ஏதாவது வந்தா எழுத தெரியணும் கண்டிப்பா. அதே மாதிரி ரிவர்ஸ் எக்ஸாம்பிள் கங்கா, காவேரி. லேக்ஸோட எக்ஸாம்பிள் கொல்லேறு லேக், ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் ஆந்திர பிரதேஷ், சம்பார் லேக் விச் இஸ் அ சால்ட் வாட்டர் லேக். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கல்ஃப் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச், பேயோட எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால், and lagoon-ஓட எக்ஸாம்பிள் லேக் சிலிக்கா in Odisha, ஸ்ட்ரெயிட்டோட எக்ஸாம்பிள் பார்க் ஸ்ட்ரெயிட், வாட்டர்ஃபால் குற்றாலம் வாட்டர்ஃபால். நிறைய வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு அப்படிதானே? So that all is there. Understand the examples, very very important in the types of water bodies or the examples. Types of water bodies or the example is very 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 important. Either if I ask for match the following or if I ask for 1 mark, you should know to write. Okay, சரி, இனி பேஜ் 117 முடிஞ்சுதா? 117 முடிஞ்சுதா? ஓகே தானே? சரி, இனி அடுத்தது பார்த்துக்கோங்க. flip over to the next page. அதுல பெருசா எதுவும் இல்ல. and stages of water cycleல இருக்கக்கூடிய stages என்ன ஏது அது உங்களுக்கு தெரியும். அது பெரிய கொஸ்டின்லயே இருக்கு, அது படிங்க. ஓகே தானே? ஸோ பேஜ் 111, 112, 114, 115, 16, 117 இதில் மார்க் பண்ணி கொடுத்த எல்லா போர்ஷன்ஸும் படிக்கணும். ஓகே தானே? will you? So I have marked everything and mainly அந்த types of water bodies ஓட examples கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் 123ல இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தது. நான் பெருசாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண வேண்டாமா? கொடுக்குற கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்கள் ப்ராப்பராக படித்து எழுதினா போதும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் பாடிஸ் பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி ஏதாவது அதை பற்றி ஒரு சென்டென்ஸ் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் SCENTENCE சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சென்டென்ஸ்னு கொடுத்துருக்கு, தட் இஸ் ராங், பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டடி. நான் சொன்ன இதை இவ்வளோ மார்க் பண்ணி படித்தாலே போதும். சரி, இனி 4th Roman நம்பரில் 3 questions and 5th Roman நம்பரில் 2 questions. இது எல்லாமே இந்த 5 questions-உம் இம்பார்ட்டன்ட். அதனால இந்த 5 questions you have enough time. சண்டே இருக்கு, சாட்டர்டே இருக்கு, சண்டே இருக்கு, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, இவ்வளோ நாள் இருக்கு. இது போக இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் முன்னாடியே கொடுத்தது. அன்னன்னைக்கு நீங்க படிச்சிருந்தாலே ஈஸியா உங்களுக்கு இப்போ படிக்க முடியும், படிச்சு எக்ஸாம் எழுத முடியும். சரி, define hydrosphere. What do you mean by hydrosphere? Hydrosphere-நாலே total amount of water present on the earth, which includes water on the surface, under the ground and in the air. It covers about 71% of the planet earth. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரோஸ்பியர்னாலே பூமியில் இருக்கக்கூடிய மொத்த நீர்நிலைகளுடைய அந்த ஒரு டோட்டலிங் தான் நம்ம ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அது வந்து இட்ஸ் இன்க்ளூட் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிவர்ஸாக இருக்கலாம், லேக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம படித்த நிறைய வாட்டர் பாடிஸ், கல்ஃபாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், லக்கூனாக இருக்கலாம், சி, ஓஷன், all the types of water bodies that are on the surface. பூமியின் மேலே அந்த நீர் பரப்பாக மேல் உயர்ந்து நிற்கக்கூடிய வாட்டர் பாடிஸ், அல்லது அண்டர் த கிரவுண்ட்னு சொல்றோம்ல, கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். ஏர்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஏர்ல வந்து இட்ஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு, அண்ட் கிளவுட்ஸா எல்லாம் வந்து கண்டென்ஸ் ஆன வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த எல்லாத்தோடையும் அந்த ஒரு கூட்டு சேர்க்கை தான் அந்த வாட்டர் பாடிஸோட, அனைத்து வாட்டர் பாடிஸோட அந்த ஒரு கூட்டு சேர்க்கை தான் ஹைட்ரோஸ்பியர். And the next line, it covers about 71% of the planet earth. பூமியில இருக்கக்கூடிய 71% இந்த வாட்டர் பாடிஸால கவர் ஆயிருக்கு. ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். why is hydrosphere important? எதனால ஹைட்ரோஸ்பியர், அதாவது இந்த வாட்டர் பாடிஸ், அந்த ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் தான் நம்ம ஹைட்ரோஸ்பியர், எதனால அது இம்பார்ட்டண்டா இருக்கு, எதனால இந்த நீர்க்கோளம் மிக முக்கியமா இருக்கு? ஏன்னா நீர்க்கோளத்தோட முக்கியமான அம்சம் என்ன? வாட்டர் தான் நமக்கு தேவையான essentially needed resource from brushing till the
டே எண்ட் இருக்கக்கூடிய நம்ம ருட்டீன்ஸ்லேயும் நம்ம உபயோகிக்கக்கூடிய மிக முக்கியமான வாட்டர் ரிசோர்ஸ் வந்து வாட்டர் தான். ஸோ அதனால கண்டிப்பாக இது முக்கியம். வி ஆல் நீட் வாட்டர் டு கேரி அவுட் மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர் டெய்லி லைஃப். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நிறைய வேலைகள் பண்ணுறோம். அதுக்கான முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடியது இந்த தண்ணி தான். தண்ணியை உபயோகித்து தான் நம்ம ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், பெய்திங்காக இருக்கட்டும், இல்லை க்ளோத் வாஷிங், வெசல்ஸ் வாஷிங், குக்கிங், இதுக்கு எல்லாத்துக்கும் டு ட்ரிங்க், தாகம் போக்க எல்லாத்துக்குமே தண்ணீர் தான். மென் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆனிமல்ஸ்க்கும் பிளான்ஸுக்கும் தான். போத் ஆனிமல்ஸ் அண்ட் எந்த உயிரினமாக இருந்தாலும், எனி லிவிங் பீயிங்ஸ், தே நீட் வாட்டர் டு சர்வைவ். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் சர்வைவல். இஃப் தேர் were no water, clouds would not form, there would be no rain. தண்ணி இல்லைன்னா வாட்டர் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாது, அப்படிதானே? வாட்டருக்கு இவாப்ரேட் ஆகுறதுக்கே வாட்டர் இல்லைன்னா அந்த வாட்டர் சைக்கிள் இருக்குமா? வாட்டர் சைக்கிளில் வந்து இவாப்ரேட் ஆன வேப்பர் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய இது கண்டென்ஸ் ஆகாமல் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுமா? கிளவுட்ஸ் ஹெவி ஆகாமல் ப்ரிசிபிடேட் ஆகி மழை பெய்யுமா? இல்லை. ஸோ அந்த தண்ணீர் தான் நம்ம வாட்டர் இஸ் த எசென்ஷியல் ரிசோர்ஸ் ஃபார் வாட்டர் சைக்கிள் ஆல்சோ டு ஹேப்பன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கும் தேவை, அடுத்தது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அதோட உயிர் வாழ்க்கைக்கும் தேவை. அண்ட் தண்ணி இல்லைன்னா கிளவுட்ஸ் மேகங்கள் உருவாகாது, மேகம் இல்லைன்னா thus there won't be rain. ஸோ அதை லைன் பை லைன் கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஃபர்ஸ்ட் என்ன? ஓஷன், பெருங்கடல், சீ, கடல், ரிவர், நதி, லேக், ஏரி, பாண்ட், குளம், ஸ்ட்ரீம், நீரோடை, கல்ஃப், நம்ம சொன்னோம்ல விரிகுடா, வளைகுடா, அதெல்லாம். ஸோ கல்ஃப் இஸ் வளைகுடா, பே விரிகுடா, லகூன் உப்பங்கழி, தென் ஸ்ட்ரெயிட் தட் இஸ் நீர் சந்தி, வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சி. ஓஷன், சீ, ரிவர், லேக், பாண்ட், ஸ்ட்ரீம், கல்ஃப், பே, லகூன், ஸ்ட்ரெயிட், வாட்டர்ஃபால். ஸ்ட்ரெயிட் எழுதும்போது STRAIGHT எழுதக்கூடாது, STRAIT. ஸ்பெல்லிங் ஷுட் பி கரெக்ட். ஸ்ட்ரீம் எழுதும்போது சேம், STR, I can't write here properly, STREAM, stream. Okay, pond, waterfall, spelling எல்லாம் கரெக்டாக எழுதணும். Gulf spelling GULF, Gulf. Okay, write properly. Next, answer the following detail. Stage 1 is, what are the different stages of water cycle? Stage 1 is evaporation. Stage 2 is condensation. Stage 3 is precipitation. And stage 4 is runoff and infiltration. Very, very easy yet important. ஏன்னா நீங்கள் இது செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இவாப்ரேஷன்னா முதல்ல சூரிய ஒளியினால நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகி வேப்பர்ஸாக மாறுது. So that is the sun's heat. Energy falls on the water bodies and water slowly evaporates as vapor. Stage 2 வந்து இந்த evaporate ஆன vapors வந்து மேல் ஏன்னா அது ஒரு gaseous stateல இருக்கு. ஸோ அது மேல் எழும்பி போய் it is lighter and the rise is high. அங்கே இருக்கக்கூடிய cool temperature கூட react பண்ணி cool down ஆகி தணிஞ்சு condense down ஆகி water droplets ஆகுது. அண்ட் அந்த வேப்பர் ஸ்டேட் வந்து திரும்பவும் ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இதுதான் கண்டென்சேஷன்னு சொல்கிறோம். அண்ட் அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்னால கிளவுட் ஃபார்ம் ஆகுது. அது உங்கள் புக்கில் அந்த விண்ட் மூமெண்ட்ஸ், விண்டுனால அந்த வாட்டர் ட்ராப்லெட் சரவுண்ட் பண்ணி அப்படியே கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்கு. நான் இது சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். As vapors rise high, they cool down and turn back to liquid. This is called, what is this process called? This is called condensation and leads to cloud formation. Next, stage 3, precipitation. Clouds become heavy and fall back on earth as rain by the process known as precipitation. So in the water droplets they continue to combine and அந்த மேகங்கள் வந்து ஹெவி ஆகி புக்கில் வந்து வேறு மாதிரி இருக்குது. விண்ட் மூமெண்ட்ஸ்னால இல்லை கிளவுட்ஸ் வந்து அதை மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இப்படியே சொல்லியிருக்கோம். ஸோ கிளவுட்ஸ் வந்து ஹெவி ஆகிறதுனால அந்த மழை துளிகள், அந்த நீர்த்துளிகள் எல்லாம் தான் மேகமாகுது. அந்த நீர்த்துளிகள் ஒன்று கூடி சேர அந்த மேகங்கள் வந்து ஹெவியாகி மேகத்திலேருந்து மாறி பொழியுது, மழை பொழியுது.
Okay, and the process தான் precipitation. Clouds become heavy and fall back on the earth as rain by the process known as precipitation. Then runoff, last one, runoff and back to ocean. நம்ம படிச்ச stage 4 scienceல படிச்ச same இதுதான். பொழியக்கூடிய மழை அல்லது மாறி வந்து வழிந்தோடு நீர்நிலைகள் மேலே சர்ஃபேஸ் மேல வழிந்தோடி அது வந்து ரிவர்ஸையோ இல்ல வந்து ஓஷன்ஸையோ கிரவுண்ட் சர்ஃபேஸையோ சந்திச்சா அது ரன் ஆஃப். அது இல்ல அந்த மழை பெய்யக்கூடிய மழை வந்து அந்த சாயிலே அப்சார்ப் பண்ணி உறிஞ்சி எடுத்ததுன்னா அது இன்ஃபில்ட்ரேஷன். இந்த மாதிரி இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். ரெயின் வாட்டர் either runs off into the oceans, rivers and ground surface, that is run off, or it is absorbed into the soil, that is infiltration. This cycle continues. Okay, so next few steps to save water. Very easy steps, just 5 points given. Very important question. Use water sparingly. தேவைக்கு சிக்கனமாக நம்ம தண்ணீர் பயன்படுத்த வேண்டும். க்ளோஸ் டேப்ஸ் while brushing or scrubbing vessels, clothes. அது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போது என்டையராக வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு அப்படி பண்ணக்கூடாது. நல்ல மாதிரி அந்த வாட்டர் அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு தென் யூ ஹாவ் டு ஃபைனல் ப்ராசஸாக அதை வாஷ் பண்ணி முடிக்கணும். அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் தண்ணியை ஓப்பன் பண்ணி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். அவாய்ட் ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர். நம்ம ஒரு பக்கெட்ஸ் வச்சுட்டு அது தண்ணி வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி பொழிந்து வழிஞ்சு ஓடுற அளவுக்கு நிரப்பி அதை ஃபுல்லாக திறந்தே வச்சுருக்கக்கூடாது. க்ளோஸ் டேப்ஸ் ஃபர்ம்லி ஆஃப்டர் யூசேஜ். நம்ம யூசேஜ் நம்ம பயன்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பீரியாடிக்கலி செக் ஃபார் எனி லீக்கேஜஸ். செக் பண்ணி நம்ம we have to repair. லீக்கேஜஸ் இருந்ததுன்னா we have to repair. ஓகே, பீரியாடிக்கலி செக் ஃபார் எனி பைப்பில் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா you have to check and repair. ஓகே, that's it. இந்த யூனிட்ல ஒரு 2 detailed questions and 3 simple answer briefly questions தான் இருக்கு. just 5 question answers and 1 words நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் நீங்க படிச்சு எழுதுங்க. கண்டிப்பா எக்ஸாம் படிச்சு எழுதுங்க. எக்ஸாம் வந்து 6th May Thursday 10 AM to 12 PM. அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சுவலி மேக்ஸ் கிளாஸ், பட் எக்ஸாம் வந்து அன்னைக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ 6th May அன்னைக்கு எக்ஸாம் எழுதுங்க. டைமிங் பார்த்துக்கோங்க 10 to 12. அந்த ஒரு டைம் கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமில் எல்லாரும் எழுதி முடிக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். Don't stay without attending your exams. Any work is given from your school, that's your duty to complete. Don't stay irresponsible. So write your exam in rule sheets. நீட்டா எழுதுங்க. உங்க பேர் மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இண்டிகேட் பண்ணிக்கோங்க. சோஷியல் டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோஸ் வந்து கிளாரிட்டியா ஃபோக்கஸ்ல வச்சு நீட்டா எடுத்து கிராப் பண்ணி நீட்டா எடுத்து அனுப்பி கொடுக்கணும். ஓகே, அண்ட் டைம் ஃப்ரேம் வித்தின் 12க்குள்ள நீங்க அனுப்பணும். டோன்ட் சென்ட் ஆஃப்டர் 12:30 1 o'clock. டோன்ட் கீப் ஆன் சென்டிங் ஆஃப்டர் that papers won't be corrected. So best wishes for your exam. Do your exam well. I think almost நம்ம இந்த ஒரு லெசனோட கம்ப்ளீட் பண்றோம்னு தான் நினைக்கிறேன். and expect your marks because you have written so many exams. So expect your marks as soon as possible. Thank you so much and take care of yourselves. And if you have any doubts, you can skip over to the video and listen once more. அதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எந்த ஒரு டைமிங்னாலும் கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் எல்லா வீடியோஸ்லையும். I'm repeating the same thing. If you have any doubts rather than that, you can just call and ask me. Thank you so much and take care. Have a great day.